பொண்ணு பேர் வந்து பாக்கியலட்சுமி. நான் இந்த திருவள்ளூர் பெரியகுப்பத்துல என்ஜிஓ காலனில வாடகை வீட்டுல தான் வசிக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் கோவிட்ல இறந்துட்டாரு. கோவிட்ல இறந்துருந்தோம். சரி, என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நல்ல மாதிரியா படிக்க வைக்கணும்னு என்னுடைய எண்ணம். என் பிள்ளை வந்து 12வது வகுப்புல வந்து ஸ்கூல் டாப்பரு. 561 மார்க் எடுத்தா. 561 மார்க் எடுத்தா. நீட்ல வந்து 455 மார்க் எடுத்தா. இந்த தமிழ்நாட்டுல என் பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கல. எஸ்சி கோட்டாவுக்கு சீட்டே கிடைக்கல. இங்க எஸ்சின்றீங்க, ஆனா ஒண்ணுமே இல்லைங்க, பெனிஃபிட்டே இல்லை எஸ்சிக்கு. ஆனா என் பொண்ணை வந்து உஸ்பெகிஸ்தான்ல அப்ராட்ல போட்டு என் பொண்ணு படிச்சா டாக்டருக்கு படிக்கணும்ன்ற அவ எண்ணத்துல இருக்கும் போதுதான் நான் உஸ்பெகிஸ்தான்ல போட்டிருக்கேன் அப்ராட்ல. என் பொண்ணு அங்க படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் கடன் வாங்கி படிக்க வச்சேன். 2வது வருஷம் படிக்க வைக்க எஜுகேஷன் லோன் போடலான்னு இங்க வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தாலும், எங்க கொடுத்தாலும், இதுல ஸ்டேட் பேங்க்ல போய் கேட்டாலும் உஸ்பெகிஸ்தான் படிப்புக்கு நான் கடன் தரமாட்டோம், அங்கெல்லாம் அப்ராட்ல தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி, மனுவாவது கொடுத்து பார்க்கலான்னு இங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து மனு கொடுத்தேன். ஆனா எனக்கு வந்து இந்த மனு கொடுத்து வந்து திருவாரூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. திருவள்ளூர் கொடுத்தா திருவாரூருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த மனு வந்து எனக்கு நிராகரிக்கப்பட்டு வச்சிருக்காங்க. எனக்கு மேற்கொண்டு என் பிள்ளைக்கு படிக்கிறதுக்காக இது ஏதாவது ஒரு கலெக்டரோ இல்ல யாரோ சிஎம்ஓ எனக்கு வந்து என் பிள்ளைக்காக மேல் படிப்புக்கு என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க எங்க முதல்ல மனு செஞ்சீங்க? இங்கதான் திருவள்ளூர்ல தான். திருவாரூர் போட்டிருக்காங்க. திருவாரூர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ஆபீஸ் போயிருக்கு. அவரு சாரு எனக்கு போன் போட்டு உங்களுக்கு வந்து நீங்க எந்த ஊருமான்னு கேட்டாரு. நான் திருவள்ளூர் மாவட்டம் சார், எனக்கே அமைச்சிருக்காங்க இங்க திருவாரூருக்குனாரு. தெரியலைங்க சார்ன்னு சொன்னேன். நான் பாக்குறேம்மா, எங்கன்னா கேட்டு பாக்குறேன்னா அப்புறம் பார்த்தா நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்துருக்கு. செகண்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு ஆகுது? செகண்ட் இயர் ஃபீஸ் 5,50,000 வருதுங்க. இன்னும் 4 வருஷம் படிக்கணும் பாப்பா. இப்ப இங்க இருக்கிற அதிகாரிங்க ஊரை மாத்தி போட்டு அங்க அமுச்சு விட்டுட்டு எங்களால கழிச்சிட்டு இருக்காங்க. நான் போட்டது வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி போட்டேன். திருவள்ளூர் மாவட்டத்துல உங்க பாப்பாவை படிக்க வைப்பீங்க? லோனு கிடைச்சா படிப்பேன் பாப்பா. இவன் டாக்டருக்கு தான் படிப்பேன்றா. அவ ஏம் எடுத்து அதுல ஸ்கூல் டாப்பர் வந்தா. பிடெக் ஏரோஸ்பேஸுக்கு தான் படிப்பேன்றான். அதே மாதிரி அவனையும் கடன் வாங்கி இப்ப 3,69,000 ரூபாய் கட்டி இந்துஸ்தான் இது காலேஜ்ல போட்டு வச்சிருக்கேன். இப்ப அவனுக்கும் செகண்ட் இயருக்கு படிக்க வைக்கிறதுக்கு நான் அவனுக்கும் இதுதான் பண்ணேன். இதுக்கே நிராகரிக்கப்படுறாங்கனாக்கா அப்ப அவனுக்கு எப்படி கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியலங்க.